ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருச்சி மாவட்டம் உத்தமர் சீலியில் அஞ்சலகம் மூலம் பொதுமக்கள் சேமித்த 25 லட்சத்திற்கும் மேலான பணத்தை கையாடல் செய்த ஊழியரை எதிர்த்து பொதுமக்கள் அஞ்சலகத்தை முற்றுகையிட்டனர். திருச்சி மாவட்டம் திருவள்ளர் சோலை அருகே உள்ள உத்தமர் சீலியில் திருவானைக்காவல் கிளை அஞ்சல் நிலையத்தில் 2013ஆம் வருடம் திருவானைக்காவல் அருகே உள்ள ஜம்புலிங்கம் நகரைச் சேர்ந்த லதா என்பவர் ஊழியராக வேலைக்கு சேர்ந்து இப்போது கிளை அஞ்சலக ஊழியராக பணியாற்றி வருகிறார். உத்தமர் சீலி, பனையபுரம், கிளிக்கூடு, பொன்னுரங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த அஞ்சல் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு, மாதாந்திர சேமிப்பு திட்டம் போன்ற பல திட்டங்களின் கீழ் பணம் சேமித்து வருகின்றனர். பொதுமக்கள் தங்களது கணக்கில் பணத்தை வரவு வைக்கவும் சேமிக்கவும் கொடுக்கும் பணத்தை அஞ்சலக ஊழியர் லதா பெற்றுக்கொண்டு திருவானைக்காவல் அலுவலகத்தில்தான் வரவு வைக்க முடியும் என தெரிவித்தது மட்டுமல்லாமல் பெரும்பாலானோர் சேமிக்கும் கணக்கு புத்தகத்தை தானே பாதுகாப்பாக வைத்திருப்பதாக கூறி பணத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளார். சில நாட்களுக்கு முன் ஓய்வு பெற்ற மின்சார வாரிய ஊழியர் ஒருவர் தான் பிக்சட் டெபாசிட் செய்திருந்த 3 லட்சம் ரூபாயை எடுப்பதற்காக சென்றபோது கணக்கில் பணம் இல்லாததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து லதாவிடம் கேட்டபோது தான் பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டதால் சில நாட்களில் திருப்பித் தருவதாக உறுதியளித்துள்ளார். பின்னர் 1,90,000 ரூபாய் பணத்தை சம்பந்தப்பட்டவரிடம் லதா திருப்பிக் கொடுத்த நிலையில் மீதி பணத்தை கொடுக்காமல் அலைக்கழித்திருந்தார். இதையடுத்து கிராம மக்கள் அவரவர் சேமிப்பு கணக்கை ஆய்வு செய்வதற்காக அஞ்சல் நிலையத்திற்கு சென்றபோது ஊழியர் லதா விடுமுறை என்பதை அறிந்து அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் திருவானைக்காவல் அஞ்சல் நிலைய ஊழியர்கள் உத்தம சீலிக்கு வந்து சேமிப்பு கணக்கு வைத்திருந்தவர்களிடம் விசாரணை நடத்திய போது 25 லட்சம் ரூபாய்க்கும் மேல் லதா கையாடல் செய்தது தெரிய வந்தது. லதா தனிநபராக இந்த கையாடலை செய்திருப்பதால் அஞ்சல் துறை எவ்வித பொறுப்பும் ஏற்க முடியாது என்றும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமே எடுக்க முடியும் எனவும் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லதா மீது நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை பெற்றுத்தர வலியுறுத்தி கல்லணை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பணத்தை கையாடல் செய்த ஊழியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர்.